அனைவருக்கும் வணக்கம். வல்லினச் சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி பகுதி 2. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார் பேராசிரியர் முத்து சண்முகம் அவர்கள். அவர் 35 ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். பல ஆய்வு மாணவர்களை உருவாக்கியவர். பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகளை அவர் படைத்திருக்கின்றார். குறிப்பாக அவர் எழுதிய நூல்கள் மூவா கடித இலக்கியம் கண்ணோட்டம், தமிழ் மறுமலர்ச்சியில் கவியரங்க கவிதைகள், திருக்குறள் அண்ட் யுனிக் மாரல் லிட்ரேச்சர் என்ற நூல்களை அவர் படைத்துள்ளார். ஐயா அவர்களை அன்போடு உரையாற்றுமாறு அழைக்கின்றோம். படைப்பின் இமயம் என்ற தலைப்பில் அவர் நம்மிடையே உரையாற்றிருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு தமிழம்மன் ஐயா அவர்களுடைய கவிதைகள் குறித்த என்னுடைய கருத்துக்களை இந்த உரையின் ஊடாக வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழன்பன் ஒரு நல்ல மனிதர் என்பதால் ஒரு நல்ல கவிஞராய் நின்றிருக்கிறார். மக்களுக்கான கவிதைகளை எழுதியதால் மரணத்தை அவர் வென்றிருக்கிறார். இந்த சின்ன புரிதலோடு அவரை அணுகுவது பொருத்தமாயிருக்கும் என எண்ணுகிறேன். ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும்? படிக்கும்போது மகிழ்ச்சியை தர வேண்டும், படித்தவுடன் நமக்கு எழுச்சியை தர வேண்டும். அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் விருந்தாவது கவிதை, அறியாமை நோய்க்கு மருந்தாவதும் கவிதை. இதையே நாம் வேறு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கவிதை மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லலாம்: மூளையையும் இதயத்தையும் இணைக்கிற வித்தைதான் கவிதை. அந்த வித்தையிலே கைதேர்ந்தவர் தமிழன்பன். அதில் அவர் வித்தகராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனிவுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய இந்த எளிமையான பாடல் வரிகள் சொல்லுகிற செய்தியைத்தான் தமிழன்பன் ஐயா அவர்கள் விரிவுபடுத்தி தன்னுடைய கவிதையினுடைய உள்ளடக்கங்களாக ஆக்கியிருக்கிறார். மொழி, இன, நாடு ஆகிய கோடுகளை கடந்த உலக நேயம்தான் இவருடைய எல்லை, இலக்கு, லட்சியம், கோட்பாடு, கொள்கை, கனவு, தாகம் எல்லாம். அதற்கான தொடக்க உரையை இவ்வாறு எழுதியிருக்கிறார்: இனி சீனத்தில் சீனனோ, அமெரிக்காவில் அமெரிக்கனோ, இந்தியாவில் இந்தியனோ இல்லை, எங்கும் மனிதனே இருப்பான். உலகினுடைய நடுவிடத்திலே புதிய போதி மரம் ஒன்றை நடுவோம். அதன் காற்றை உள்வாங்கும் ஞான மானுடம் எவரும் ஊதி அணைக்க முடியாத உச்சி சூரியனாய் உயரட்டும். ஒளிமயமான ஒரு எதிர்காலத்திற்கு இந்த கவிதை நம்மை இட்டுச் செல்கிறது. ஆனால் இன்றைய உலகம் வேறு திசையிலே போய்க் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆம் உலகப் போருக்கான அறிகுறிகள் தான் அணு ஆயுதங்களும் ஏவுகணைகளும். உக்ரைன் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு எழுந்திருக்கிறது. ஐநா சபை கேட்டுக்கொண்டதற்கிணங்க வல்லரசு நாடுகள் அணு ஆயுதங்களை குறைத்துக் கொள்ளுவோம் என்ற ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தம் உண்மையிலே உண்மையில்லை, அது வெறும் கண் துடைப்பு என்று சொல்லுகிறார் தமிழன்பன் அவர்கள். கத்தியின் நீளம் குறைக்கப்படுவதால் கசாப்பு கடைகள் கருணை இல்லங்களாக மாறிவிடுமா? ஏவுகணை செலவில் எல்லாருக்கும் ரொட்டி சுட்டு தர வல்லரசுகள் முன் வருமா? கடைசி வெடிகுண்டினுடைய திரிகளை எடுத்து சமாதானத்தினுடைய முதல் விளக்கு ஏற்றுவோமா? போர் நம்மை ஒழிக்கும் முன் போரை நாம் ஒழிப்போமா? மிகுந்த கவலையோடு எழுதப்பட்ட தமிழம்மனுடைய கவிதை இது. ஒருவேளை மனிதன் உலகப் போரிலிருந்து தப்பித்துக் கொண்டு வெளியே வந்தாலும் மதப்போர்களிலே அடிக்கடி அவன் மாட்டிக்கொள்கிறான். கடவுள் பெயரால் கலவரங்கள், மதத்தின் பெயரால் போராட்டங்கள், முடிவிலே மனித சாவுகள், சரித்திரத்தில் கரைபடிந்த ஏடுகள். உலகிலே சோற்றுக்காக போராடி மாண்டவர்களை விட, சொந்த மண் விடுதலைக்காக செத்தவர்களை விட மதச்சண்டைகளாலே மரணித்து போனவர்களுடைய தொகைதான் அதிகம். ஆத்திக நாத்திகவாதங்கள்
அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆத்திகர்களையும் அழைத்து வைத்து தமிழர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களிலே யார் பெரியவர்? நோயால் துடிப்பவனுக்காக அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்ளும் இறை நம்பிக்கையாளனை விட அவனுக்கு கஞ்சி காய்ச்சுகிற நாத்திகனை மேலானவன். இப்பொழுது சொல்லுங்கள் உங்களுடைய பதில் என்கிறார். இதைவிட ஒரு படி மேலே போய் கடவுள் கொலை செய்யப்பட்டாரா என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது கவிதை மட்டுமல்ல, ஒரு தர்க்கம் அந்த கவிதையிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் ஈழமாக கவிதை இருந்தாலும் சுருக்கமாக நான் அதை படிக்கிறேன். மர்மமான முறையில் கடவுள் செத்து கிடப்பதாக தகவல். நாத்திகள் நடத்திய வன்முறையாக இருக்குமோ? விசாரித்த போது இல்லாத கடவுளை எப்படி நாங்கள் கொண்டிருக்க முடியும் என்று மறுத்துவிட்டார்கள். ஆபரணங்கள், உண்டியலை, ஏன் தன்னையே கொள்ளையடிக்க வந்தவர்களிடம் கடவுள் எதிர்ப்பு காட்டியிருக்கலாம். கைகலப்பிலே கடவுள் காலி செய்யப்பட்டிருக்கலாம். மோப்பத்துறை துப்பு கலைந்தது. பகையான கடவுள்களுடைய சரியாக இருக்குமோ? மாற்று கடவுள்களுடைய அக்கிரமங்கள் ஒழிக, மாற்று கடவுள்களுடைய அராஜகம் ஒழிக, மாற்று கடவுள்களுடைய அட்டூழியங்கள் ஒழிக. மதங்கள் கத்தி கடப்பாறையோடு தெருக்களிலே இறங்கின. மக்கள் பிணங்கள் தெருக்களில், கடவுள் பிணங்கள் ஆலயத்தில் அழுகி நின்றன. கவிதையை தமிழன்பன் இவ்வாறு முடிக்கிறார். கண்களில் எவருக்கும் படாதபடி கடவுள் எழுதி வைத்திருந்த ஒரு குறிப்பு. என்னையே எப்போது நம்பியிருக்கும் மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்னும் சுயசோகத்தால் தற்கொலை செய்து கொண்டேன். என் சாவுக்கு எவரும் காரணமில்லை. சற்று காட்டமாக இந்த கவிதை இருந்தாலும் இந்த கவிதைக்கு அடியெடுத்து கொடுத்த நம்முடைய வள்ளுவன் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே வாழ்ந்தவன் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், சாவது உலகத்தில் ரொம்ப துன்பமானதுதான். ஆனால் இல்லாத ஒருவன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நம்மிடத்திலே ஓடி வருகிற ஒருவனை நாம் காப்பாற்ற முடியாத போது அப்பொழுது நமக்கு ஏற்படுகிற துக்கம் இருக்கிறதல்லவா, அந்த துன்பம் இருக்கிறதல்லவா, அது சாவதை விட கொடியது. அப்பொழுது செத்துப்போவதே இனியது. சாதலின் இன்னாதது இல்லை, இனிது அதுவும் ஈதல் ஈயாக்கடை. அப்படி என்றால் இனிமேல் கடவுளை நாம் யாருமே பார்க்க முடியாதா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொல்லுகிறார். இறைவனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று முத்தாய்ப்பாக முடிக்கிறார். உலக மக்கள் தொகையிலே பாதிப்பேர் பெண்கள். ஆனால் அந்த பெண்களுக்கு உரிய உரிமைகளில் பாதியை கூட அவர்களுக்கு நாம் இன்னும் வழங்கவில்லை. பாரதி நம்முடைய பாட்டன் துடித்து பாடுகிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், ஆண்களுக்கு பெண்கள் நிகர், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கு மஞ்சாத நெறிமுறைகளும் தேவை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த உரிமை பெண்களுக்கு இன்னும் முற்றாக வந்து சேரவில்லை. தமிழன்பனும் பாரதியோடு கைகோக்கிறார். ஆனால் தமிழன்பன் ஒரு புதிய மாற்றத்தை தன்னுடைய கவிதையிலே நிகழ்த்தியிருக்கிறார். பெண்களே, இதுவரையில் உங்களுடைய உரிமைகளுக்காக ஆண்கள் மட்டுமே போராடி இருக்கிறார்கள், ஆண்கள் மட்டுமே குரல் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க போகிறீர்கள்? இதோ கவிதை. ஆண்டின் ஒரு நாள்தான் உலகத்தில் மகளிர் நாள் என்றால் என்ன பொருள்? ஆகாயம் உன் கைக்கு வேண்டும், ஆளுக்கு ஒரு நட்சத்திரம் பிச்சை போட்டால் போதுமென்று சொல்வாயோ பெண்ணே? வளையல் தேடியும் கம்மல் தேடியும் கடைகடையா ஏறி இறங்கியவளே, போதும் போதும் நிறுத்து. ஆயுதக் கிடங்கில் கதவை மோதி தகர்த்து உனக்கானதை தெரிவு செய். கைகூப்பாதே, கண்ணீர் விடாதே, உனக்கானதை நீயே பிரகடனம் செய், நிறைவேற்று, நடைமுறைப்படுத்து. விண்வெளி மங்கை வாலண்டைனா பெண்கள் கல்விக்காக போராடி கொண்டிருந்த பொழுது துப்பாக்கி குண்டுகளால் பிய்த்தெறியப்பட்ட போதும் கூட பீனிக்ஸ் பறவையாய் உயிர்த்தெழுந்த பாகிஸ்தானுடைய மலாலா, மணிப்புரி மக்களுடைய மாண்புறு வாழ்க்கைக்காக சிறையிலே இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற சிரோன் சர்மிளா ஆகிய ஆற்றல் மிகுந்த பெண்களை தமிழரம்பன் அவர்கள்
தன்னுடைய கவிதைக்குள்ளே கொண்டு வந்து கவிமாலை சூட்டி ஆராதிக்கிறார். தமிழர் நிறைய எழுதியிருக்கிறார், ஆனால் அவர் நிறைய படித்திருக்கிறார் என்பதும் உண்மை. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு கவிஞராய் பூப்பதற்கு புத்தகங்களே அவருக்கு உரமாகி இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தை பற்றிய ஒரு சின்ன கவிதை. 10 பறவையோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர். கற்றவனுக்கு மட்டும்தான் எல்லா ஊரும் எல்லா நாடும் சொந்தம். ஆகவே சாகும் வரை நீங்கள் ஏன் கற்கக்கூடாது என்று ஒரு வினாவை எழுப்புகிறார் வள்ளுவர். சாகரவர்கள் படிப்பதா? உயிரோடு இருக்கிற போதே எங்களால் படிக்க முடியவில்லை என்று நிறைய பேர் இயங்குகிறார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை இறக்கிற வரையிலே படித்துக் கொண்டிருக்கிற தகவலை நமக்கு சொல்லுகிறது. அமெரிக்க மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அண்ணா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது டாக்டர் மில்லர் அவர்கள் அண்ணாவிடத்திலே வந்து கேட்கிறார், அண்ணா அவர்களே, உங்களுடைய அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் தயாராக இருங்கள், இப்பொழுது நேரம் வந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அண்ணா, இந்த அறுவை சிகிச்சையை இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வைத்துக் கொள்ளக்கூடாதா என்கிறார். ஏன் என்று மில்லர் கேட்டபொழுது அண்ணா சொல்லியிருக்கிறார், நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், அதை படித்து முடிப்பதற்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும், அது முடிந்த பிறகு எங்களுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம். இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அவர்கள் அப்பொழுது படித்த புத்தகத்தின் பெயர் என்ன என்று தெரியுமா? மேரி கரோலின் என்று சொல்லுகிற பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிற மாஸ்டர் கிறிஸ்டியன் என்ற புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி ஒரு கூடுதலான தகவல், அந்த புத்தகம் போப்பாண்டவர் அவர்களை தடை செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக ஒரு புத்தகம் தடை செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்பதான புத்தகமாக இருக்கும். ஒரு புரட்சியை தோற்றுவிப்பதற்கான மக்களினுடைய எழுச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் அரசாங்கத்தினாலேயோ அல்லது ஆதிக்க வர்க்கத்தினாலேயோ தடை செய்யப்படும். அப்படிப்பட்ட புத்தகத்தான் அண்ணா அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டின் போரில் பகத்சிங் தூக்கிலே ஈடுபடுவதற்கு முன்னால், தூக்கிலே தொங்குவதற்கு முன்னால் கடைசியாக அவன் படித்துக் கொண்டிருந்த புத்தகம் புரட்சியாளன் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும், த ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் என்ற புத்தகம்தான். இந்திய நாட்டை உருவாக்கியும் இந்திய நாட்டை செதுக்கியுமாகிய சிற்பியாக விளங்கிக் கொண்டிருக்கிற நேரு அவர்கள் தன்னுடைய பயணிக்கும் போதெல்லாம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போவாராம். ஒருமுறை அவருடைய மகள் இந்திரா காந்தியோடு அவர் விமானத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது கையிலே ஒரு 5-6 புத்தகங்களை வைத்திருந்தார். அவர் மகள் கேட்டிருக்கிறார், அப்பா, இந்த விமான பயணம் அரை மணி நேரத்திலே முடிந்து விடுமே, நீங்கள் ஏன் இவ்வளவு புத்தகத்தை அடுக்கிக் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்கள் எனக்கு ஊக்கமளிக்கிறார்கள், என் பக்கத்தில் அவர்கள் இருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன், எனக்கு ஒரு பலம் ஏற்படுகிறது, எனக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது, அந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும், தவறு செய்துவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை எனக்கு இருக்கிறது, ஆகவே இந்த புத்தகங்களை நான் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலும் அவர் தன்னுடைய மகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார், நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய உடல் மீது மலர்களை பரப்பி வைக்காதீர்கள், புத்தகங்களை பரப்பி வையுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. உலகத்திலே மிகப்பெரிய நாடுகளில் நடந்த புரட்சிகளுக்கும் அரசு மாற்றங்களுக்கும் அரசியல் மாற்றங்களுக்கும் புத்தகங்களை அடிப்படையாக இருந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. உலகத்திலே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மூன்றும் வேண்டும் என்று சொன்ன பிரெஞ்சு புரட்சிக்கான விதைகள் அந்த நாட்டிலே எழுதப்பட்ட 2 மிகப்பெரிய புரட்சியாளர்களுடைய எழுத்துக்களில் இருந்து கிடைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ருஷ்யாவிலே முதல் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை நடத்தியது லெனினுடைய புரட்சியினார்.
சீனா மக்கள் சினமாக உருவாகியது மாசெத்திங் செய்த புரட்சியினால். வியட்நாம் என்கின்ற ஒரு நாடு அமெரிக்க பிடியிலே இருந்து மீண்டெழுவதற்கு ஓசிமின் உதவி இருக்கிறார். கியூபா என்ற சின்ன ஒரு நாட்டை அமெரிக்க பிடியிலே இருந்து மீட்டுக் கொடுத்த பெடரல் காஸ்ட்ரோ, சிகுவாரா போன்றவர்கள் எல்லாம் புரட்சி செய்திருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் ஆதாரமாக, இத்தனை பேரும் இயக்கிய ஒரு புத்தகம் காரல் மார்க்ஸ் எழுதியிருக்கிற மூலதனம், தாஸ் கேபிட்டல் என்ற புத்தகம் தான். அந்த புத்தகம் இன்னும் இந்த உலக நாடுகளுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மை. விவேகானந்தர் சொல்லுகிறார், எங்கே ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கே ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. காவல் நிலையங்களும் சிறைச்சாலைகளும் நீதிமன்றங்களும் இல்லாத ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவுதான் இந்த புத்தகங்களில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. போராட்டங்களுக்காகவும் கலைஞர்களுக்காகவே ஒருவேளை தமிழன்பன் கவிதை எழுதியிருக்கிறாரோ, புன்னகைக்கான கவிதையை அவர் எழுதவில்லையோ என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். குழந்தைகளை பற்றிய ஒரு கவிதை. மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையெல்லாம் நீயாகுமா, அம்மாவென்று அழைக்கின்ற சேயாகுமா. அமரத்துவம் வாய்ந்த இந்த கவிதையினுடைய உள்ளீட்டை தமிழர்களுடைய சின்ன சின்ன கவிதைகளில் நம்மாலே காண முடிகிறது. நாமெல்லாம் வீட்டிலே பூசை அறையிலே கடவுள் படத்தை நாம் வைத்துக் கொண்டிருப்போம். தமிழன்பன் இவ்வாறு கேட்கிறார், தன்னுடைய வழிபாட்டு அறையில் கடவுள் வைத்திருப்பது குழந்தைகள் படமா, பொம்மைகள்? குழந்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மொழிகளெல்லாம் கற்றுக்கொள்வது என்ன? இதோடு நிற்காமல் ஒருபடி மேலே போய் தமிழன்பன் தன்னுடைய பேரன் கவினோடு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது தெரித்த கவிதைகளாக சிலவற்றை சொல்லுகிறார். அம்மிக்கல்லிலே தேங்காய் உடைத்தாள் அம்மா. அம்மா, அதற்கு வலிக்காதா என்றான் கவின். வலிக்காது என்றாள் அம்மா. தேங்காய் தண்ணீர் கொட்டியது. பாரம்மா, அது எப்படி அழுகிறது என்றான் பரிதாபமாக. காக்கையை காட்டிக்கொண்டே சோறூட்டிக் கொண்டிருந்த பாட்டியிடம் கேட்டான் கவின், அந்த காக்கை தன்னுடைய குழந்தைக்கு யாரை காட்டி சோறு ஊட்டும்? இப்படி ஏராளமான புன்னகைக்கான கவிதைகள் தமிழனுடைய கவிதைகளிலே பூத்து கிடப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. தத்துவத்தை மிக அழகாக சொல்லுவதிலே கவிஞர்கள் வல்லவர்கள். தத்துவ ஞானியாக இல்லாத எவன் ஒருவனாலும் கவிஞனாக இருக்க முடியாது என்று ஒரு அறிஞன் சொல்லுகிறார். தத்துவங்கள் வாழ்க்கையினுடைய முடிச்சுக்களை அவிழ்த்து விடுகின்றன. வாழ்க்கையிலே சோம்பி கிடக்கிற மக்களுக்கு சுறுசுறுப்பு ஊட்டுகிறது இந்த தத்துவங்கள். சில பேரை வாழ்க்கையில் நம்மால் திருத்தவே முடியாது. எவ்வளவு அறிவுரை சொன்னாலும், அவனுக்கு பொருளை கொண்டு போய் கொட்டினாலும் அவன் மாறவே மாட்டான். அப்படிப்பட்டவனை பார்த்து நீங்கள் உங்களுடைய அறிவை சேதாரப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அவனுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டாம், அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் தமிழன்பன். திறப்புகளிலே சிறைப்பட்டு கிடப்பவனிடம் சாவியோடு போவதால் என்ன பயன் என்று வினாவிலே ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். அதைவிட நம்மோடு இரண்டர கலந்திருக்கிற இன்னொரு அருமையான ஒரு தத்துவ கவிதை. நாமெல்லாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது, எனக்கு இப்பொழுது போதாத காலம், நல்ல காலம் ஒரு நாளைக்கு எனக்கு வரும். நீங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் என்று காலம் என்ற சொல்லை வைத்து நாம் நம் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். தமிழன் கேட்கிறார், காலங்கள் வருவதில்லை, காலங்கள் போவதில்லை, வருவதும் போவதும் நாம், காலம் என்று ஏதுமில்லை என்ற அறிவியல் உண்மையை ஒரு சின்ன கவிதையாக வடித்திருக்கிறார். ஒரு கவிதை, அது யாருடைய கவிதையாக இருந்தாலும் சரி, எதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறதோ இல்லையோ, குறைந்தபட்சம் வாடுவதற்கான நம்பிக்கையாவது அது கொடுக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் மருத்துவத்துறையிலே மருந்துகளை விட கவுன்சிலிங் என்ற ஒரு துறை ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. ஆலோசனை வழங்குவதிலேயும் அறிவுரை வழங்குவதிலேயும் மருத்துவர்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கான புத்தகங்களும் நிறைய
தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தனை ஆலோசனைகளும் அறிவுரைகளும் இத்தனை புத்தகங்களும் தன்னம்பிக்கையான புத்தகங்களும் வழங்குகிற அந்த நம்பிக்கையை விட கவிஞர் ஈரோடு தமிழனுடைய இந்த 3 வரி கவிதை மிக உயர்ந்த அந்த தன்னம்பிக்கையை, முக்கியமான தன்னம்பிக்கையை சுருக்கென்று சொல்லுகிற கவிதையிலே நாம் பார்க்க முடிகிறது. 10 தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இன்னொரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பத்திலே வறுமை வந்துவிட்டது. குடும்பத் தலைவர் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலைக்கு வந்து விட்டார். ஆக நாம் தற்கொலை செய்து கொள்ளத்தான் வேண்டும், வாழுவதற்கு வழியே இல்லை என்ற நிலை வந்தபோது குடும்பத்திலே மனைவியும் மக்களையும் அவன் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் இனிமேல் வாழுவதற்கு சாத்தியமில்லை, நாம் இறந்துதான் போக வேண்டும், எப்படி இறக்கலாம், நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று அவன் இறக்கிற வழியை பற்றியெல்லாம் சொல்லி வருகிறான். நாம் விஷத்தை வாங்கி அருந்து விடலாம், ஆனால் அந்த விஷம் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். தூக்கிலே நாம் தொங்கி உயிரை மாய்த்துக் கொள்ளலாம், அந்த கயிறு கடினமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம், கிணற்றிலே தண்ணீர் இருக்க வேண்டும் என்று வாழுவதற்கான அந்த வழிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய கடைசி குழந்தை கேட்டதாம், அப்பா, சாவதற்கே இவ்வளவு வழிகள் இருக்கிற பொழுது வாழுவதற்கு ஒரு வழியாவது இருக்காதா, அதை பற்றி யோசியுங்கள் என்று சொன்னதாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். தமிழர்களுடைய கவிதைகளை நாம் இவ்வாறு பார்ப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த உலகம் மிகவும் அழகானது, பூமி அழகானது, வானம் அழகானது, மலைகள் அழகானவை, நதிகள் அழகானவை. எப்போது தெரியுமா? ஒரு சில சொற்களிலே ஒரு கவிதையை வடிக்கிறார் தமிழன்பன். ஆகாயமும் அழகு, பூமியும் அழகு, ஆம் என் கையிலே ரொட்டி துண்டு. இன்னொரு கவிதையை இன்னும் அழகாக எழுதியிருக்கிறார், செதுக்கியிருக்கிறார். ஒரு கவிதை தமிழனிடத்திலே வந்து கெஞ்சுகிறதா, என்னை இன்னும் கொஞ்சம் அழகாக எழுதுங்கள். அப்பொழுது கவிஞர் சொல்லுகிறார், அழகுபடுத்தி விடு என்று கெஞ்சுகிறாய் கவிதையே, கொஞ்சம் கேள் என்று பசியாறிய வயிற்றோடு என் மக்கள் படுக்கப் போகிறார்களோ அன்றுதான் உன்னை நான் அலங்கரிப்பேன், அதுவரை சும்மா இரு என்று அந்த கவிதையை அடக்கி வைத்திருக்கிறார். பாரதி சொல்லுகிறார், இந்த உலகம் எல்லோருக்கும் எப்போதுமே அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறான். அந்த வரிசையிலே மகாகவி தமிழன்பனும் இணைகிறார். அந்த மகாகவியினுடைய கவிதையை போற்றுவோம், பாராட்டுவோம். அவன் சொன்ன கவிதை வழி இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுகிற வழியாக இருக்கும். வாழ்க மகாகவி, வாழ்க அவனுடைய புகழ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய உரையின் தொடக்கத்திலேயே ஒரு நல்ல மனிதர்தான் ஒரு நல்ல கவிஞராக இருக்க முடியும் என்று தொடங்கினீர்கள். அதே போல மக்கள் கவிதைகளை படைக்கக்கூடியவர்களுக்கு மரணம் என்றுமே இல்லை என்று தொடங்கி ஐயா அவர்களுடைய கவிதைகளை ஒவ்வொன்றாக அவர் எப்படி மதங்கள் எப்படி மக்களை பிரிக்கின்றது, மனித நேயத்திற்காக எவ்வாறு அவர் கவிதைகள் படைத்துள்ளார், பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவருடைய கவிதைகளின் பங்கு என்று ஒவ்வொரு செய்தியாக நீங்கள் கூறிய விதம் மிகவும் அருமை. எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எனக்கு கேள்வி இல்லை தோழர். நான் ஐயாவுக்கு மட்டும் பேசிக்கிறேன். வணக்கம் ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய உரை. ரொம்ப ஆழமா தெளிவா உங்களுடைய உரை வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா வணக்கம், நான் புதுச்சேரியிலிருந்து இளவரசி. சொல்லுங்களம்மா.
மிகச் சிறப்பு ஐயா. ஒரு நட்ஷல் மாதிரி ஐயாவுடைய படைப்புகளை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களை நான் சந்திச்சதில்ல, உங்க பேச்சு ரொம்ப அருமை ஐயா. சிறப்பா எடுத்து சொன்னீங்க. மனசுல பதிகிற மாதிரி அது தொடர்பான மற்ற கவிதைகளையும் சொல்லி சொல்லி சொன்ன விதம் மிகச் சிறப்பு. நன்றிங்க ஐயா. உங்களை பார்க்கணும் ஐயா. கேமரால வர முடியுமா? இந்த முயற்சி செய்கிறோம் அம்மா, முயற்சி செய்கிறோம். சரிங்க ஐயா, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா, மிகச் சிறப்பு. நன்றிங்க ஐயா, நன்றி. மனசுல பதிகிற மாதிரி காலையிலேயே அழகா எடுத்து சொன்னீங்க. பாதி கவிதைகள் ஏற்கனவே கேட்டிருந்தாலும் நீங்க சொன்ன விதம் என் மனசுல ரொம்ப பதிகிற மாதிரி சொன்னதுனால மிகவும் பயனுள்ளதா இருந்தது உங்களுடைய உரை. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றிம்மா. நன்றி. சரிங்க ஐயா. ஐயா தன்னுடைய உரையை தொடங்கும் போது மிக முக்கியமான, ஆனால் மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார்கள். தமிழன்பன் ஒரு நல்ல மனிதர். நல்ல மனிதர் என்பதற்கான அடையாளமாக இருக்கக்கூடியது அவருடைய புற அழகோ, உடை அமைப்போ, உறைவீச்சு தன்மையோ அல்ல. ஒரு நல்ல மனிதர் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான குறியீடு ஒழுக்கம். அவர் ஒழுக்கத்தில் இமயம், படைப்பில் மட்டும் இமயம் அல்ல. பல சங்கதிகளை என்னோடு அவருடைய வாழ்க்கையினுடைய பகிர்ந்திருக்கக்கூடிய தருணங்களை எல்லாம் இப்பொழுது நான் எண்ணி பார்க்கின்றேன். திரைப்பட தொழிலில் ஈடுபடுவோரில் ஏறக்குறைய விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் ஒழுக்கச்செயலராக அமைவர் என்பது நாம் கண்டறிந்த உண்மை, கேட்டறிந்த உண்மை, பலரும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஓர் உண்மை. அதற்கு மகாகவியரோடு தமிழன்பன் அவர்களும் அவர்களுடைய ராஜபாட்டையிலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் தொடர முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்படும் பொழுது திரைப்பட தொழிலில் ஈடுபடுவதில்லை என்று முடிவெடுத்து பாடலாசிரியராகவோ உரையாடல் அளிக்கக்கூடியவராகவோ இல்லாமல் அதிலிருந்து விலகினார். இலங்கையிலே வசந்தத்தில் ஒரு வானவில் என்கின்ற திரைப்பட ஆக்கத்தில் அந்த படம் லண்டன் உலக திரைப்பட விழாவில் பரிசு வென்றது என்பதும் ஒரு சிறப்பான செய்தி, கூடுதல் செய்தி. அவ்வாறு படப்பிடிப்பில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அங்கிருப்போரெல்லாம் அமர்ந்து ஒன்றாக மது அருந்துவது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் பலரும் வற்புறுத்தினர். இவர் மறுத்து கொண்டே வந்தார். ஒரு நாள் அவர்கள் தாங்க முடியாமல், இது என்ன வெறும் நீர் தானே தமிழன்பன், இந்த நீரை பருகுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேட்டனர். அதற்கு மகாகவி அளித்த பதில், இது வெறும் நீர்தானே, வேறு நீர், நல்ல நீர் இருக்கும் பொழுது இதை பருகாமல் இருத்தலில் உங்களுக்கு என்ன சிரமம், விட்டுவிடுங்களேன், இத்துணை காலம் வந்துவிட்டேன், என்னுடைய எஞ்சிய காலத்தையும் இப்படியே கழித்து விடுகிறேன் என்று கூறி மதுவை தொடாமலேயே வந்துவிட்டார். அதுபோல் மற்றவர் மனம் புண்படாத வகையில் அவர்கள் சொல்லக்கூடிய தன் ஒழுக்க நெறிகளுக்கு அப்பாற்பட்ட செயல்களை அவர் ஒருபோதும் செய்ததில்லை. அவ்வாறு செய்பவர்களை கூட திருத்துவதற்கு முயன்றிருக்கிறார் நல்ல வார்த்தைகள் மூலமாக. அல்லாவிடன் அவர்களை அதற்கு மேல் பொருட்படுத்துவதில்லை, விட்டுவிடுவது. ஒரு சினம் ஓங்கி அவர்களை பார்ப்பது, சீரும் அருவருப்போடு அவர்களை அணுகுவது என்பது இல்லை. அதற்கு அவர் கூறிய காரணம், அவரும் மனிதர் தானே, நம்மை போல் ஒரு மனிதர், கூடுதலாக ஒரு சில பண்புகள், அவற்றை நாம் ஏன் நோக்க வேண்டும், அடிப்படையில் மனிதனை மனிதனாக எண்ணுவோம் என்பதை அடிப்படையில் வைத்துத்தான் அவர் எழுதிய ஓர் வரி, மனிதனை போல் இருக்கும் மனிதனும் மனிதம் அல்லாத மனிதனும் மனிதனை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம் வாழ்க்கை நொடிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பார். பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய செறிவான அனுபவத்தின் வெளிப்பாடாக அருமையான வரிகளால் இளவரசி கூறியது போல் உள்ளத்தை தைத்து உள்ளத்திலேயே இருந்து விடுவது போல் நம்மையெல்லாம் ஈர்த்து அவர் கக்கத்தில் இறுக்கி வைத்து கொள்வது போல் அருமையான சொல்லாடல், அருமையான சுருக்கமான வரிகள் நமது நெஞ்சில் பதியக்கூடிய வகையில் அவருடைய உரையை அளித்திருக்கிறார். அவர் இத்துணை சிரமம் எடுத்து இந்த உரையை நமக்காக இன்று அளித்தமை என்பது காலத்தில் எழுதப்படும் ஒரு வரலாற்று செய்தியாகும். யூடியூபில் இந்த உரையானது என்றென்றும் நிலைத்திருக்கும். நாம் கொண்டு வரப்போகும் நூலிலும் இவருடைய கட்டுரை இடம்பெறும். ஐயா நன்றி.
உங்களுக்கு துணை புரிந்த உங்கள் இணையருக்கும் நன்றி. உங்களுக்காக இணைந்த திரு MV பிரபாகர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா, வணங்குகிறோம். உங்கள் மொத்த குழுவுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. அகன் ஐயா அவர்களுக்கு